பொதுவாகவே பெண்களை சைட் அடிப்பது, ஒரு காம பார்வையோடு, இச்சையோடு பார்ப்பது என்பது, அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. அந்த காலத்தில வெறும் ஸ்ட்ரீட்ல, அதாவது ரோட்ல அந்த மாரி பார்ப்பாங்க. இப்ப எல்லாமே டெவலப் ஆயி கூகுளிங் வரைக்கும் போயிடுச்சு. Zoom கால்ஸு, வீடியோ, மொபைல் ஃபோன்ஸ் இது மூலியமாக. இதனால ஏற்படக்கூடிய அபாயங்கள் என்ன என்பதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பார்வையை தாழ்த்த சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கட்டளையிடுறாங்க. சூரத்து நூர்ல. மூமின்களிடம் நீங்க கூறுவீராக, அவங்க வந்து தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று. மேலும் பெண்களுக்கும் அதே கட்டளை தான். மூமினான பெண்களிடம் நீங்கள் கூறுவீராக, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். இதுவும் சூரத்து நூர்ல தான் வருது. இந்த வசனம் வந்து பெண்களை வந்து ஒரு இச்சையோடு, காம ஆசையோடு உற்று பார்த்து கொண்டே இருப்பது. அது தெருவுலயோ, வேலை செய்ற ஆஃபீஸ்லயோ, இல்ல கல்லூரியிலயோ, இல்ல சமூக ஊடகங்கள்லயோ, அல்லது இணையதளத்தில எங்க போய் பார்த்து ரசித்தாலும், அனைத்துக்கும் இந்த ஆயத் அடிப்படை மறுப்பாக இருக்கிறதுங்க. ஒரு பக்கத்துல இது வந்து கண்களால் செய்யக்கூடிய விபச்சாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லைங்களா? ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தில் அவனுடைய பங்கு எழுதப்பட்டிருக்கு. கண்களுடைய விபச்சாரம் பார்வையாகும் சொல்லி சொன்னாங்க. புகாரி, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். நவீன காலத்துல பார்த்தீங்கன்னா, Instagram ரீல்ஸ் மூலியமாக பெண்களை பார்த்து ரசிக்கிறது. ஒரு பெண் வந்து ஏதாவது ஆடி போட்டிருந்தாங்கன்னா, இல்ல அவங்க ஃபோட்டோ போட்டிருந்தாங்கன்னா, ஒரு 50 கமெண்ட். இத பார்த்துட்டு இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. சில TikTok வீடியோக்கள்ல கூட நீங்க பார்க்கலாம். இது நடக்குது. Facebook, YouTube ஷார்ட்ஸ்ல பெண்களுடைய புகைப்படங்களை தொடர்ந்து பார்ப்பது. திரைப்பட நடிகைகள் ஆகட்டும், மாடல்ஸ் ஆகட்டும், இவங்களுடைய படங்களை சேகரித்து பார்ப்பது. போர்னோகிராஃபி வெப்சைட்ஸ் ஆகட்டும். இது எல்லாமே கண்களால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ற ஹதீஸ் கீழ் வருதுங்க. இன்னைக்கு வந்து ஹராம் பிளர்ன்னு சொல்லி ஒரு நல்ல ஆப் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அத நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம்னா, பெண்களுடைய முகம் நமக்கு தெரியாது. ஆண்களுக்கு, ஆண்களுடைய முகம் பெண்களுக்கு தெரியாது. அது 2வது பார்வை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, திடீர்னு ஒரு பெண்ணை பார்ப்பதை பற்றி நான் நபி அவர்களிடம் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "உன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்" என்று சொன்னாங்க. மேலும் முதல் பார்வை உனக்கு மன்னிக்கப்பட்டது. 2வது பார்வை உனக்குரியது அல்லன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது தற்செயலாக பார்க்கக்கூடிய அந்த முதல் பார்வைக்கு உனக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா வெச்ச கண் வாங்காம மீண்டும் மீண்டும் திருப்பி பார்த்துட்டே இருப்பது, ரசிப்பது ஹராமானது. ஸோ தெருக்கள்ல பெண்களை வந்து இப்படி சைட் அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? இப்ப சோசியல் மீடியா டெவலப் ஆயிடுச்சு. Instagram, Facebook, TikTok போன்றவற்றில பெண்களுடைய புகைப்படங்களை, அதுவும் முஸ்லிம் பெண்களுடைய புகைப்படங்களையும் பார்த்து தொடர்ந்து பழக ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து நடிகைகள், மாடல்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகியவங்களுடைய அழகை ரசித்து அதை பின்தொடர்றது, ஃபாலோ பண்றது. Zoom, வீடியோ கால்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் போன்ற இடங்கள்ல பெண்களை காம நோக்கத்தோடு பார்ப்பது. பார்வைதான் முதல் படிக்கட்டு எல்லா பாவங்களுக்கும். பார்வை பாழாக்கப்பட்டால் உள்ளம் பாழாகிவிடும். உள்ளம் பாழாயிடுச்சுன்னா, அடுத்தடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய செயல்கள் எல்லாமே பாழாகிவிடும். என்னுடைய உம்மத்துக்கு நாம் அதிகம் பயப்படக்கூடிய விஷயம் பெண்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? ஆண்களுக்கு நான் அதிகம் பயப்படக்கூடிய விஷயம் பெண்கள் என்று சொன்னாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த உள்ளம் வந்து நோயுற்ற உள்ளமாக ஆகிவிடும். இமாம் இப்னுல் கய்யிம் சொல்றாங்க, தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்ட பார்வை வந்து இதயத்துல ஒரு அம்பை போல பாய்ந்து அதை நோயுற்றதாக மாற்றிவிடும் சொல்லி சொல்றாங்க. மேலும் ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை பின்பற்றுவதுதான் இந்த சைட் அடிப்பது என்பது. 24வதையும் 21வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். பாவம் எங்கேருந்து தொடங்கணும்னா, முதல்ல ஒரு பார்வை தானே அப்படின்னு தொடங்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அதே சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். பிறகு ஆசை உருவெடுத்து விடும். அதுக்கப்புறம் அதுவே பழக்கமாயிடும். அதுவே பெரிய பாவமாயிடும். பெரிய தவறுல போய் அவர தள்ளிடும். இஸ்லாமிய ஆதாரங்களே அதுக்கு போதுமானது. ஆ மேலும் பகுத்தறிவு ரீதியாக சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அடிக்ஷனான பழக்கம் இதுன்னு சொல்லுது. இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கவன சிதறல் இருந்து கொண்டே இருக்கும். திருமண உறவுல பாதிப்பு இருக்கும். திருப்தி இருக்காது. எல்லா மனிதர்களையும் காம பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலை அவங்களுக்கு வந்துரும். நேரத்த வீணடிக்கிறவங்கள்ல இவங்க ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாங்க. குற்ற உணர்வு வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது என்று சொல்றாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பார்வை என்பது இப்லீஸுடைய விஷம் கலந்த அம்புகளில் ஒரு அம்பு என்று சொல்லியிருக்கிறாங்க. பார்வையை பாதுகாப்பவன் தனது உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டான்னு சொல்லி இமாம் இப்னுல் கய்யிம் சொல்லியிருக்கிறாங்க. கத்துல் பஸர் பார்வையை தாழ்த்துதல் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆண்களுக்கும், பெண்களுக்கும் 2 பேருக்கு தான். எனவே ஒரு முஸ்லிம் தனது கண்கள், இதயம், இணைய பயன்பாடு மற்றும் சமூக ஊடக பழக்கங்களை ஷரியத் வழிகாட்டுதலின் கீழே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவனுக்கும் அவனது உள்ளத்துக்கும் தான் அது பாதிப்பாக அமையும். எல்லாருமே இதை தவிர்த்திருக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் இந்த ஓக்லிங் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தவிர்த்திருக்க வேண்டும். இன்றைக்கி நடக்கக்கூடிய பெரிய பெரிய குற்றங்களுக்கு காரணம் அடிப்படை இந்த வெச்சக்கண் வாங்காமல் பார்க்கக்கூடிய இந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்குது. இதுதான் பல விபரீதமான விளைவுகளுக்கு எடுத்துகிட்டு போய் விடுது ஃப்யூச்சரில். நம்ம செய்யக்கூடிய தடுத்து கொள்ளக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பெரிய பெரிய வெற்றிகளை தரும்.
இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி. அலட்சியமாக விட்டால் நமக்கு தான் ஆபத்து.